நம்ம உலகத்தில் இருக்க எல்லா கிரிக்கெட் டீம்லேயும் தரமாக இருக்க ஒரு கிரிக்கெட் டீம் அப்படின்னு பார்த்தாக்கா அது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா தான். சவுத் ஆஃப்ரிக்கா கையில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரே ஒரு வேர்ல்டு கப்பு கூட கிடையாது. அவங்க கடைசி வரைக்கும் இப்படியே வேர்ல்டு கப்பு ஜெயிக்காமல் போய்டுவாங்களான்றதும் எனக்கு தெரியல. அவங்க தோக்கும் போதும் ஒரு முடியும் நம்மளோட மனசு வந்து வருத்தமாக இருக்காது. ஏன்னு தெரியல, அவங்களோட பிளேயர் இருக்கிறனாலையும் தெரியல. ஏன்னா இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிடி வில்லியம்ஸில் எவ்வளோ கண் கலங்கினாருன்றது நமக்கு நல்லா தெரியும். டுவெண்ட்டிக்காகவும் கண் கலங்கினது நம்ம நல்லா நேரடியாக பார்த்துருந்தோம். ஸோ ஏபிடி வில்லியம்ஸ் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், ஒரே ஒரு வேர்ல்டு கப்பை எங்களுக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் ஆனால் கைவசம் அவங்க இது வரைக்கும் ஒரு வேர்ல்டு கப் கொடுக்க ஜெயிக்கவே இல்லை. நியூசிலாண்டும் சரி சவுத் ஆஃப்ரிக்காவும் சரி தோக்கும்போது நமக்கு வந்து நம்மளே தோற்ற மாதிரி ஒரு வருத்தம் வந்து ஏற்படுது. அது என்ன காரணம்னு தெரியல. ஒருவேளை அதில் இருக்க பிளேயர்ஸ் அதனாலயா இல்லை அந்த டீம்னாலேயான்றதுன்னு தெரியல. அவங்க தோக்கும்போதும் ஒரு முறையும் நம்ம தோக்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்த முறையாவது அவங்க வந்து வேர்ல்டு கப் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. அவங்க ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட வேண்டும். ஒரே ஒரு வேர்ல்டு கப் அவங்க ஜெயிக்கட்டும்.